இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜூசியான பால் பூரி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு ஸ்டைல் பால் பூரி. ஸோ அது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியா பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பூரிக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். பால் பூரி பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதா கட் பண்ணி பல்லா வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சு தேங்காய் பாலை எடுக்கலாம். தேங்காய் பாலுக்கு அரைக்கும் போது ஒரு 2 ஏலக்காவும் அதோட சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு ஃபுல் தேங்காயில் எடுத்த தேங்காய் பால். இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பாலோட குவான்டிட்டி பத்தலை அப்படின்னா நீங்கள் நார்மல் காய்ச்சி ஆற வச்ச மில்கை இதோட சேர்த்துக்கலாம். சுகர் நம்மளோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம பெசரி வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு குட்டி பால் எடுத்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வச்சு நல்லா தேய்ங்க. ஸோ இதை தேய்க்கும் போது நல்லா லேஸாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 பால்ஸ் தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சதுக்கு அப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பூரி மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருக்க இன்னொரு பூரி மாவு எடுத்து இதுக்கு மேலே வைங்க. ஜஸ்ட் லேயராக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா சாஃப்டாக வரும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த லேயர் ஃபார்ம் பண்ணும்போது மேக்ஸிமம் 2 or 3 ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒன்று மேலே ஒன்றா வச்சு அடுக்கிட்டு அகைன் இதை நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு இப்போ மாவு தொட்டு நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ நமக்கு விருப்பமான ஷேப்ஸை இதில் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில். ஸோ குட்டி குட்டியாக பூரி போட்டு நம்மளோட பூரி இப்போ ரெடியாக இருக்கு. அதே மாதிரி தேங்காய் பாலும் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம பால் பூரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு வச்ச பூரியெல்லாம் ஒரு பவுலுக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த தேங்காய் பால் ஊற்ற வேண்டிதான். இந்த பூரி இந்த தேங்காய் பாலில் நல்லா ஊறணும். ஸோ அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்க சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் நட்ஸை கிரேட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான பால் பூரி ரெடி ஆயிடுச்சு.